மற்ற மாநிலங்கள் எவ்வளவு சலுகைகள் வழங்கினாலும் தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு சென்று தொழில் துவங்கும் எண்ணம் இல்லை என்று திருப்பூர் பின்னலாடைத்துறை ஏற்றுமதியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கடந்த மாதம் திருப்பூர் வந்திருந்தார். அங்குள்ள பின்னலாடை நிறுவனங்களை பார்வையிட்டு உற்பத்தி திறன், புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் தொழில்துறையினரை சந்தித்தும் அவர் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் பங்கேற்க திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதியாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது பேசிய மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதற்காக பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் பலர் மத்திய பிரதேசத்திற்கு சென்று தொழில் துவங்க உள்ளதாக தகவல்கள் பரவின. இதனை மறுத்துள்ள திருப்பூர் பின்னலாடைத்துறை ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம், பாதுகாப்பான தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு சென்று தொழில் துவங்கும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். திருப்பூர் என்பது ஒரு சுயம்புவாக வளர்ந்த ஊர். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக படிப்படியாக வளர்ந்து இன்று நாங்கள் இந்த நிலையை எட்டியுள்ளோம். ஒரு புதிதாக ஒரு மாநிலத்தில் போய் தொழில் துவங்குவது என்பது சற்று கடினமாக ஒன்று. அதற்கு என்னதான் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு இங்கு தமிழ்நாட்டில் இருப்பதை போல ஒரு பாதுகாப்பாகவும் எல்லா வசதிகளுடனும் இன்று எங்களுக்கு தமிழக அரசிடமிருந்தும் சரி மத்திய அரசிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே வேறு மாநிலத்தில் சென்று நாங்கள் தொழில் தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கிடையாது. பனியன் நகரமான திருப்பூர் கடந்த 40 ஆண்டுகளாக பின்னலாடை துறையில் வேரூன்றி நிற்கிறது. எனவே வேறொரு மாநிலத்திற்கு சென்று தொழில் துவங்க தேவையில்லை என சுப்பிரமணியம் தெரிவித்தார். எனவே திருப்பூர் பின்னலாடைத்துறை வேறு மாநிலத்திற்கு இடம் மாறுகிறது என்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.